Hi students, this is Vijay Max. Exercise 2.4, question number 1. Write the following in the rectangular form. First subdivision, 5 plus 9i plus 2 minus 4i whole bar. Second subdivision, 10 minus 5i divided by 6 plus 2y. Third subdivision, 3i whole bar plus 1 by 2 minus i. The given 3 subdivisions may நம்ம rectangular form solve பண்ணுங்க. அதாவது x plus i ன்னு prove பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Now take first subdivision. So first subdivision பாருங்க 5 plus 9i plus 2 minus 4i இது whole bar. இப்போ இது bar என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ரெண்டு டேர்ம்ஸ் தனித்தனி ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்ல நம்ம ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் பார் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் பார் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரியல் ஆட் பண்ணுங்க. இமேஜினரி ஆட் பண்ணுங்க. அப்போ 5 plus 2 பார்த்து நம்மளுக்கு 7. இமேஜினரி பார்ட் 9i minus 4i னா நமக்கு வந்து என்னது plus 5i whole bar. ஸோ இப்போ நம்ம பார் மூவ் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டோட சைன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது பிளஸ் இருந்தா மைனஸ் மாற்றிக்கணும், மைனஸ் இருந்தா பிளஸ் மாற்றிக்கணும். ரியல் பார்ட் நோ சேஞ்ச். அப்போட ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7 minus 5i. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் 10 minus 5i divide by 6 plus 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அப்படியே நம்ம இன்ட்ல கொடுக்கும்போது இந்த டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்பேர் பண்ணி ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை நம்ம கான்ஜுகேட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான். அதனால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு -5, சி ஈக்குவல் டு 6, டி ஈக்குவல் டு வந்து 2. ஓகே, அப்போ நம்ம இதை பாருங்க a பிளஸ் ஐபி டிவைட் பை சி பிளஸ் ஐடிவை இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏசி. அப்போ ஏசி பாருங்க 10 into 6 60. அடுத்தது பிடி -5 into 2னா -10 டிவைட் பை டினாமினேட்டர் சி ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் நம்ம டைரக்டா கூட நல்லா தெரிஞ்ச 36 எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வந்து 4. இது நம்மளுக்கு என்னது ரியல் பார்ட். ஸோ நல்லா தெரிஞ்சா டைரக்டா எழுதுங்க. இல்லை ஒரு வாட்டி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கூட நீங்க அப்புறம் இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணி எழுதிவாங்க. ஸோ பிசி பாருங்க -5 into 6 -30 -AD. ஸோ -ADனா 10 into 2 20 டிவைட் பை சி ஸ்கொயர்னா 36, டி ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து 4. நம்ம ஆட் பண்ணும்போது பாருங்க திஸ் இஸ் 60 minus 10னா 50 டிவைட் பை இது வந்து நம்மளுக்கு 40. நம்மளுக்கு பிளஸ் மைனஸ்னா மைனஸ் வரும். ஏன்னா -30 -50 இந்த என்பது -50i டிவைட் பை இது வந்து நம்மளுக்கு வந்து 40. ஸோ இது 0 கேன்சல். இங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0 கேன்சல். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5/4 மைனஸ் இது 5i டிவைட் பை 4. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 3i whole bar plus 1/2 minus i. ஸோ இப்போ பாருங்க 3i bar அப்படின்னா நமக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணோம். நீங்க கொடுத்துருக்கிறது இமேஜினரி பார்ட் மட்டும் தான். அப்போ 3i ஹோல் பார்னா அது வந்து -3i. ஏன்னா பிளஸ்ல இருக்கு, அதனால சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிளஸ் 1/2 minus i. இது நம்மளுக்கு டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். பட் நியூமரேட்டர் நம்மளுக்கு a plus ib ஃபார்ம் இல்லை, அதனால நம்ம அந்த கான்ஸ்டன்ட் சிஸ்டமே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஈஸி மெத்தட் தான் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ டினாமினேட்டர் 2 minus iனா 2 plus i டிவைட் பை 2 plus i அப்படின்னு எழுதணும். தென் -3i numerator multiple, denominator multiple. 1 into 2 plus i means 2 plus i divided by a minus ib into a plus ib. a square minus b square. சரிங்களா? then -3i plus இங்க நம்மளுக்கு 2 plus i divided by 5 அப்படின்னு வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 5 னா -15i
பிளஸ் இது 2 பிளஸ் ஐ டிவைட் பை நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு 5. என்னோட கண்டினியூ பாருங்க. ரியல் பார்ட் ஆட் பண்ணுங்க, இமேஜினரி ஆட் பண்ணுங்க. நம்மளோட ரியல் பார்ட் ஒன்லி 2 மட்டும் தான் இருக்கு. இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா -15i பிளஸ் போச்சுன்னா -14i டிவைட் பை 5. நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல 2/5 -14i/5 அப்படின்னு எழுதிக்கலாம்.